ஒரு நல்ல கலைப்படைப்பு அரசாங்கத்துக்கு எவ்வளவு நெருக்கடி தரும்னு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். 2005ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் திரைப்பட நிறுவனம் 14 வயதுக்குள்ள நீங்க பார்க்க வேண்டிய 50 திரைப்படங்கள்ல இந்த படம் பட்டியலில் இருக்கு. ஒரு அரசாங்கம் தான் சொந்த குடிமக்கள் குழந்தைகளை திருடி 1000 மைல்களுக்கு அப்பால் ஒரு முகாம்ல அடைக்கிறாங்க. அரசாங்கமே கடத்தி சென்று போற அளவுக்கு அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க, இதுல என்ன அரசியல் இருக்கு என்றது பதிவு செஞ்சு உலக அளவுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பல அவார்டு வாங்கி பிலிப் நோயஸ் டைரக்ட் செஞ்ச ஒரு உண்மை கதை தான் 2002 வெளியான ஆஸ்திரேலியன் மூவி தி ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ். 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் ஆஸ்திரேலியாவில் விவசாய பகுதியில் முயல்கள் நுழைவதை தடுக்க 3000 கிலோமீட்டர் அளவுக்கு தடுப்பு செயலை அமைக்கிறாங்க. அதுல நிறைய வெள்ளையர்கள் இருந்தாங்க. அப்ப அந்த வெள்ளையர்கள் அங்கிருந்த பழங்குடி மக்களான அபர்ஜின்ஸ் அப்படின்ற மக்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களை ஆப்காஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கலப்புல பிறந்த குழந்தை தான் மோலி, அவ தங்கச்சி டெய்சி, சொந்தக்கார பொண்ணான கிரேசி. இந்த 3 குழந்தைகளை பத்தி அரசாங்கத்துக்கு தெரிய வருது. அடுத்த நாள் இந்த 3 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஜீப் வருது. அதை பார்த்ததும் அவங்க அம்மா அப்படியே கதற, மோலி முன்னால ஓட, ஜீப் முன்னால போய் அவங்களை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் ஜீப்ல வலுக்கட்டாயமா கதற ஏறுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த பாட்டியும் அந்த ஜீப்போட கண்ணாடியை தட்ட உள்ள அந்த 3 குழந்தைகளும் கதற மனசாச்சே இல்லாம தூக்கிட்டு போனானுங்க அந்த வேலைக்காரன். புதுசா வந்தவங்கள ஒருத்தரையா கூப்பிட்டு அவங்க தோல் நிறத்தை பாக்குறான். வெள்ளையா இருந்தா அவங்க ஸ்கூலுக்கு போலாம், கொஞ்சம் கருப்பு நிறமா இருந்தா அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு பணி செய்யறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். மறுநாள் காலைல எல்லாரும் வழக்கம் போல பிரார்த்தனைக்கு போறாங்க. மழை வர மாதிரி வானம் தூரத்துல இருட்டி இருக்கதை பாக்குறா. தப்பிக்க இதுதான் சமயம்னு நினைக்கிறா மோலி. 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது தான் அவங்க இல்லைன்றது தெரிய வந்தது. குதிரைக்காரனை கூப்பிட்டு விட சொன்னாங்க, தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்க சொன்னாங்க. 3 பேரும் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல சரியா அவங்க போன திசையை கண்டுபிடிச்சு அவங்க டிராக்ஸை வச்சுக்கிட்டு அவங்க போன பாதைய குதிரைக்காரன் பின்தொடர்ந்தான். அப்ப பெய்த மழையில சிறுமிகள் கால் தடங்கள்லாம் அலைஞ்சு போகிறதுக்கு குதிரைக்காரன் அப்படியே குழம்பி நிக்கிறான். மழை விட்டதும் அந்த குதிரைக்காரன் இப்படிதான் போயிருப்பாங்கன்னு அவனே யூகிச்சு அந்த வழியா போறான். அப்ப மோலி ஒரு தந்திரமா ஒரு வேலை பண்றா. அவ தங்கச்சிக்கிட்ட இருந்த அந்த குட்டி பையை எடுத்து அந்த ஆத்தங்கர பக்கத்துல போட்டு விட்டுறான். போட்டுட்டு அதோட எதிர் திசையில நடக்க ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரத்திலே அந்த பக்கம் வந்த குதிரைக்காரன் இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு தப்பான பக்கம் போய் தேட ஆரம்பிச்சான். ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஒரு வழியா காட்டுல இருந்து தப்பிச்சு சமவெளிக்கு வந்துடுறாங்க. அப்ப போற வழியில ஒருத்தங்கிட்ட மாமிசம் கேட்டு சாப்பிடுறாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் அந்த காப்பகத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு இந்த இவங்களுக்கு தெரியும். இருந்தும் அவன் கையில ஒரு தீப்பெட்டி கொடுத்து, காட்டுக்குள்ள நீங்க வாழணும்னா இது ரொம்ப முக்கியம்னு கையில கொடுக்குறான். நீங்க கிழக்கு பக்கமா போனீங்கன்னா ஒரு ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ்னு ஒன்று வரும். நீங்க அது வழியாவே போயிட்டீங்கன்னா உங்க ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். வேலியை பார்த்த சந்தோஷத்துல பசங்க அந்த வேலியை தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதே திசையில அவங்க அம்மா அந்த பக்கம் இவளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்ப இந்த வேலியை பிடிச்சிக்கிட்டே ஓரமாவே அது வழியாவே நடந்து போறாங்க. அதே நேரத்துல இங்க இருக்கிற அதிகாரிங்க அவங்க வேலி ஓரமா தான் நடந்து போகணுன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு முனையிலையும் ஜீப்புக்காரனையும் இன்னொரு முனையில இந்த குதிரைக்காரனையும் தேட சொல்றாங்க. இது தெரியாம 3 பேரும் வேலி ஓரமாவே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பறந்த சமவெளியில 800 மைல்கள் இது வரைக்கும் கடந்துட்டாங்க. தொடர்ந்து நடந்ததால டெய்சி சோர்ந்து உட்கார்ந்துடுறா. மோலி அவளை முதுகுல தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா.